வழங்கப்படவில்லை என சொல்கிறார்கள். திடீர் மின்சார தடை என்பது எவ்வளவு சாதாரண விடயம் என அனுர அரசு கடந்துவிட்டு சென்றமையினால் எந்தவித பதிலும் இதுவரை சரியாக அளிக்கப்படவில்லையா என கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திடீர் மின்சார தடை விவகாரத்தில் பின்வாங்குவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உண்மையில் நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டில் கடந்த 2 நாட்களாக தொடர் மின்வெட்டு என்பது தற்போது பலதரப்பட்ட வகையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாணாந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி தெரிவித்திருந்த நிலையில் பிறகு மீண்டும் நிலைமை தற்காலிகமாக நிலைக்கு திரும்பியது. இருப்பினும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்கள் 1.5 மணித்தியாலங்கள் திடீர் மின்வெட்டு காணப்படுகின்றது. இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி அரசு எந்தவித முறையான காரணமும் தெரிவிக்கப்படாமல் மின்துண்டிப்பு ஏற்படுத்துகின்றமை குறித்து சமூக வலைதளங்களில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் நேற்றைய தினம் ஒரு அறிவித்தலூடாக தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் ஒரு சாரார் இது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் அரசு நிலைகுலைக்க செய்வதற்கான திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற செயல் தமது கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இலங்கையில் இன்று முதல் எதிர்வரும் ஒரு சில தினங்களுக்கு மின்சார தடையை ஏற்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய 2 தினங்களிலும் 1.5 மணி நேர சுழற்சி முறையில் தடை செய்ய தீர்மானித்திருக்கிறார்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள முழு மின்தடை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார தடையான மின் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற நிலைமையை முகாமைத்துவம் செய்ய நோக்கில் இந்த மின் நடவடிக்கை இந்த தடை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்குது. நடலவிய ரீதியில் ஏற்பட்ட மின்சார தடையுடன் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3 மின் உற்பத்தி பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ளன. இந்த மின் பிறப்பாக்கிகளை மீண்டும் தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சில தினங்கள் தேவை என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானத்தை இலங்கை மின்சார சபை எட்டியிருக்கு. இலங்கை மின்சார சபை எட்டிய தீர்மானத்துக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்குது. அதன்படி இன்றைய தினம் பிற்பகல் 3:30 முதல் இரவு 9:30 வரையான கால எல்லைக்குள் 1.5 மணி நேர மின் தடையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 4 கட்டங்களின் கீழ் இந்த மின்சார தடை ஏற்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் நேற்றைய தினம் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. முற்பகல் 11:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த திடீர் மின் விநியோக தடையானது மாலை 4:30 மணியளவில் வழமைக்கு கொண்டு வரப்பட்டது. பாணந்துறை உபமின் உற்பத்தி நிலைய கட்டமைப்பில் குரங்கு பாய்ந்தமையே இந்த மின்சார தடைக்கான காரணம் என மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். கடந்த 9ஆம் தேதி இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். பாணந்துறை பகுதியில் மின்பிறப்பாக்கி ஒன்றில் குரங்கு ஒன்று மோதியதை அடுத்து இந்த விடயம் நடந்தது என்றும் குரங்கு பாய்ந்தமையே மின்சார தடைக்கு காரணம் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார். பாணந்துறை மின் உற்பத்தி நிலையத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதனை மறுத்திருந்தார். மின்பிறப்பாக்கி கட்டமைப்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவரே இவ்வாறு இதனை நிராகரித்திருந்தார். வலிமையான குரங்குகள் பாயும் போது செயலிலிருந்து மீண்டும் வளமைக்கு திரும்பிவிடும். ஆனால் குரங்கு பாயவில்லை. அப்படியென்றால் குரங்கின் உடல் இருக்க வேண்டும் அல்லவா? குரங்கை காணவில்லை. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் 3 குரங்குகள் பாய்ந்தன, உடனே இறந்து விட்டன. இதனை அடுத்து அந்த இடத்துல பாயவில்லை. குரங்கு பாயின் நிறங்கள் இருக்கின்றன, எனினும் இன்று பாயவில்லை என அந்த உற்பத்தி நிலையத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரி சொல்லியிருந்தார். தேசிய மின்சார கட்டமைப்பை சமநிலையாக நடத்தி செல்வது தொடர்பில் தெளிவின்றி கடந்த கால அரசாங்கங்களின் செயற்பட்டமையே இதற்கான காரணம் என மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவிக்கிறார். உண்மையில் பாணந்துறை மின் உற்பத்தி நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட நிலையற்ற நிலைமை நாடு முழுவதும் மின்சார தடைப்பட காரணம் தேசிய மின்சார கட்டமைப்பை சமநிலையாக நடத்தி செல்வதற்கு தொடர்பில் தெளிவின்றி கடந்த கால அரசாங்கங்கள் செயற்பட்டிருக்க தொழில்நுட்பம் தொடர்பில் தெளிவற்ற வழிகாட்டுதல்கள் இந்த நிலைமை ஏற்பட காரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. எனினும் மிக ஆழமாக ஆராய்ந்து மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். மின்சார தடையினால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று மின்சக்தி அமைச்சர் சொல்லுகிறார். ஆகவே மின்சார தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபை தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதை அடுத்து மின்சார தடை படிப்படியாக குறைக்கப்பட்டு மீண்டும் மின்சார விநியோகம் முழுமையாக வழமைக்கு கொண்டு வரப்பட்டது. எவ்வாறாயினும் 2023 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கொத்மலை முதல் பியக்கம வரையான மின்சார விநியோக கட்டமைப்பில் மின்னல் தாக்கத்தை அடுத்து நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி மின்சாரம் தடைப்பட்டு இருக்கிறது. உண்மையில் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும்,
ஒரு நாட்டில் ஒரு விடயம் வளமையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையான ஒரு விடயம் திடீரென துண்டிக்கப்படுகின்ற பொழுதோ ரத்து செய்யப்படுகின்ற பொழுதோ மக்கள் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்வார்கள். அதில் முக்கியமாக அசௌகரியங்கள், நஷ்டங்கள் என்பதெல்லாம் ஏற்படும். இதிலும் குறிப்பாக சிறு சுய தொழிலை செய்கின்றவர்கள், இந்த மின்சாரத்தையே நம்பி அந்த சுய தொழிலை ஆரம்பிக்கின்றவர்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்றவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்திருக்கும் கடந்த 9ஆம் தேதி என்கின்றதை மிக முக்கியமாக காட்டப்படுகிறது. அதிலும் கூடுதலாக குளிர் சாதனங்களை பயன்படுத்தி, இல்லையென்று சொன்னால் அவர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு விடத்தில் பதப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். மின்சாரம் இல்லை என்று சொன்னால் கெட்டுப்போகக்கூடிய தன்மை, இல்லாட்டி இறந்துவிடக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கும். இவ்வாறு பல சம்பவங்கள் இருக்கின்ற பொழுது கேள்விகளோடு பயணிக்கிறது. இதிலும் குறிப்பாக மின்தடை என்பது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நாளாந்த மின்தடை தொடர்ச்சியாகவே அதிகரிக்குமா இல்லையா என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது தமிழ் தாயக பகுதியில் பேசு பொருளாக இருக்கிறது தையட்டி விகாரை. அந்த விகாரை கட்டப்பட்டு இருக்கிறது, அதனை இடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர் தரப்பு ஒன்று கூடி திரண்டு நிற்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் சொல்லுகிறார்கள் அதை இடிக்க முடியாது என்பதில் அனூர அரசானது நல்ல திடமான காத்திரமான ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகரன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதிலேயும் அவர் இந்த பதிவுகளை விட்டிருந்ததெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் சமூக வலைதளத்தில் எப்படி பரவி இருந்தன என்பது ஒரு விடயம் இருக்கின்ற பொழுது இன்றைய தினமும் நாளைய தினமும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் முன்னுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் என்றான அழைப்பு வந்திருக்கிறது. இருப்பினும் இது சார்ந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாளைய தினமான போராட்டங்கள் சார்ந்து எவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறப் போகின்றது, இந்த தையட்டி விகாரை இடிக்கப்படுமா இல்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் தையட்டி விகாரை என்பது தமிழர்களுடைய தாயக பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்துக்கு எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக அனில்குமார் திசாநாயக்க சொல்கிறார், இது சார்ந்து சாதகமான தீர்வெட்டப்படும் அதாவது பதில் காணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய காணிகளை பெற்றுத்தருமா இல்லையா, இல்லாட்டி தோழர் அனில்குமார் திசாநாயக்க அந்த காணிகளை பெற்றுத் தருவாரா, மக்களுக்கு சாதகமான பதிலை வழங்குவார்களா இல்லையா என்பது சார்ந்து பல விடயங்களோடு பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய அந்த காணி உரிமையாளர்களையும் அந்த காணிக்கு சொந்தக்காரர்களையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பல கேள்விகள் எழும்புகின்றது. ஆகவே தமிழர் தாயக பகுதியில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவிலான வாக்குகளை போட்டு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இன்றைய காலகட்டத்தில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது. தையட்டி விகாரை, மின்சார தடை இவெல்லாம் எப்படி போகுது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.